வாங்க ஜீவா. என்னங்க ஏங்க நீங்க இப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஜீவா. ஏங்க அதுக்கு ஏங்க கண் கலங்குறீங்க? எதிர்பார்க்காத சமயத்துல எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் போது கண் கலங்க தானே செய்யும். பிரியா, நீ எல்எல்பி பாஸ் பண்ண அதே மாதிரி காவியாவும் ஐஏஎஸ்ல டாப் ரேங்க்ல பாஸ் பண்ணி கலெக்டர் ஆயிடுவாங்க. கலெக்டர் ஆனோடனே இந்த மாதிரி சின்னதாலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஊரே குட்டி பயங்கரமா ஜமாய்ப்பேன். பட்டைய கிளப்பிடுவோன்ற. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. என் பசங்கன்றதுக்காக சொல்லலாமா, சாதாரணமாவே சொல்றேன். இவங்கள மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் கிடைக்க நீங்க 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கேடுச்சா? என்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயோ ரம்யா, ரம்யா, ஐயோ நீ எப்ப வர? நெக்ஸ்ட் மந்தா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் இரு. ரம்யா இங்க வா. இது வரேம்மா. ஒருத்தி உனக்காக நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். ஓகே. எங்கடி போன? என்னம்மா இவ்ளோ சந்தோஷமா இருக்க? ஒரு குட் நியூஸ். என்ன? ஜிகே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில டாக்டரேட் வாங்கிட்டானா. அம்மா உண்மையாவா சொல்ற? இப்பதான் அத சொல்ல ஃபோன் பண்ணா. அதான் உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா அண்ணா எப்போ வருது? நெக்ஸ்ட் மந்த் இங்க வர்றதா சொல்லிருக்கான். அவன் வந்த உடனே நம்ம கம்பெனில இருக்கிற பொறுப்பு எல்லாத்தையும் அவன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு இருக்கேன். ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் அரைவல். சூப்பர்மா. அக்கா, நாளைக்கு நம்ம கம்பெனிக்காக ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம் மகாபலிபுரம் பக்கத்துல. இது அதுக்கான ஜேவி டாக்குமெண்ட். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். உடனே நாளைக்கே அங்க ஒர்க்கையும் ஆரம்பிச்சிட போறோம். அதனால நீ சைன் பண்ணிட்டீனா மத்த வேலைகளை நான் பாத்துக்கிறேன். இந்தா. என்ன ப்ராஜெக்ட் இது? இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. இது நம்ம ரெகுலர் ப்ராஜெக்ட் தான்க்கா. நம்ம கிளைண்ட் ஒருத்தர் ரொம்ப வருஷமா தெரிஞ்சவர். அவர் ப்ராப்பர்ட்டில ஜேவி போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்ப எல்லாம் அமைஞ்சு வந்தது. அதனால உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணி வேலையை ஆரம்பிக்க போறோம். அருணாச்சலம், எனக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த கம்பெனியோட சிஇஓ யாரு? நான் தானே? ஆமாக்கா. என்கிட்ட எதையுமே கன்சல்ட் பண்ணாம நீங்களே ஒரு விஷயத்தை டிசைட் பண்றீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன்? என்னக்கா இத்தனை வருஷமா இதனே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். நீ வெரிஃபை பண்ணிட்டு கையெழுத்து போட்டு தருவ, வேலையை ஆரம்பிச்சிருவோம். இது புதுசு ஒன்றும் இல்லையேக்கா. அப்போ நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து எப்படி நீ சொல்லலாம்? அக்கா, ஒண்ணு பண்ணு அருணாச்சலம், எனக்கு இந்த கிளைண்டோட ப்ராஜெக்ட் வேண்டாம். என்னக்கா டக்குன்னு இப்படி சொல்லிட்டு? இது பெரிய ப்ராஜெக்ட். அதோட நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. வேலையை ஆரம்பிக்க ஆட்களுக்கு சொல்லியாச்சு. மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப போய் இதை நிறுத்தினா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. அது ஓம் பிரச்சனை. அக்கா ப்ளீஸ் விளையாடாத. அவர் 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம நாளைக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டோம்னா ஒரு மிகப்பெரிய தொகையை நான் பெனால்ட்டியா திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நான் என்ன பண்றது? கொடுத்துதானே ஆகணும். கொடுத்துரு. இது வரைக்கும் நீ என்னென்னமோ பண்ண, ஆனா நான் எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா இனிமே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்
அடுத்த மாசம் இங்க வரான். யாரு ஷேர் ஹோல்டர்னா யாரு? ஜிகே சொல்றியாக்கா? அக்கா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானேக்கா? நெக்ஸ்ட் மந்த் ஜிகே லண்டன்ல இருந்து இங்க வரான். அவன் வந்ததுக்கு அப்புறம் என்னோட பொறுப்பு எல்லாத்தையும் அவன் கிட்ட ஒப்படைக்க போறேன். My 50% ஷேர். அதனால இனிமே எந்த ப்ராஜெக்ட், கிளைண்ட்ஸ், எந்த விஷயம்னாலும் அவன் ஊருக்கு வந்த பிறகு கமிட் பண்ணிக்கலாம். அப்புறம் அத பத்தி நீ அவன்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணிக்கோ. ஷூர் அக்கா, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் தான் சொன்னேன் அவன் இருந்த ஹெல்ப் தான். ஆனா இது நம்ம ரெகுலர் ப்ராசஸ்க்கா. இப்ப நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு நாம இதை நிறுத்தக்கூடாதுக்கா. நம்ம கம்பெனிக்கு இது பெரிய லாஸ். இதை நம்பி எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். அவன் வரட்டும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் கிளாரிஃபை பண்றேன். தட் ஐ வில் டேக் கேர் ஆஃப். இப்ப நீ இதை படிச்சுட்டு வெரிஃபை மட்டும் பண்ணு, சைன் பண்ணி கொடு. ஜிகே அப்பாவோட கம்பெனி தானே இது? ஆமாக்கா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என் தம்பின்னு இந்த கம்பெனி உன்னை நான் பாத்துக்க சொன்னேன். கம்பெனி நீ பெருசா வளர்த்துட்ட. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி ஆன் இட். ஆனா ஒரு விஷயம், இந்த அளவுக்கு நீ வளர்ந்ததுக்கு நானும் ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையா அருணாச்சலம் உனக்கு? அக்கா, நான் உன்னை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதக்கா. குடும்ப விஷயத்தையும் பிசினஸையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி பார்க்காதக்கா. அது யாருக்குமே நல்லதில்ல. ப்ளீஸ்க்கா, வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பிசினஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த முடிவை எடுத்துறாத. இந்த டேல நீ சைன் பண்ணலன்னா வேலை நடக்காது. அது பெரிய ப்ராப்ளமா போய் முடியும். மற்ற விஷயங்களை நாம அப்புறம் பேசிக்கலாம். ஜிகேயும் வரட்டும் ப்ளீஸ். நிறைய பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் காது. இதை செக் பண்ணிட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் போடுற கடைசி சைன் இதாதான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த டீல் உனக்கும் ஜிகேக்கும் தான். அருணாச்சலம், அப்புறம் இந்த 10 இயர்ஸா நீ டீல் பண்ற அத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸும் அக்கவுண்ட்ஸும் எல்லாமே ஏன் கன்சர்னுக்கு வந்தாகணும். ஜிகே கேப்பான்ல, கேட்டா கொடுக்கணும். அது நம்ம கடமை. நான் அதை ஒரு வாட்டி என் சைட்ல இருந்து செக் பண்ணிக்கிறேன். சரிக்கா. ஏதாவது குளறுபடி பண்ணிருந்தா எனக்கு அசிங்கமாயிடும். என்னங்க இது? அண்ணி என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. இது நாள் வரைக்கும் உங்க மேல நம்பிக்கையா தானே இருந்தாங்க. இப்ப என்னங்க புதுசா கணக்கெல்லாம் கேக்குறாங்க? பிசினஸ் பார்ட்னர்ஸ்னு வந்துட்டா கணக்கு கேட்கும் போது கொடுத்துதான் ஆகணும் பார்வதி. நான் இன்னும் குளிக்கவே இல்லடி. என் வாஷ்ரூம்ல தண்ணி வர மாட்டேங்குது. இரு, நான் ரெடி ஆயிட்டு கூப்பிடுறேன். பிரியா, பிரியா, ஏய் நான் இங்க இருக்கேன். என்னடி கிளாஸுக்கு டைம் ஆச்சு, இன்னும் போலியா? என் பாத்ரூம்ல தண்ணி வர மாட்டேங்குது. உன் பாத்ரூம்ல தண்ணி வரலனா என்ன? என் பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கோ. அது ஜீவா இருப்பாரேன்னு யோசிக்கிறியா? அவர் சைட்டுக்கு போயிட்டாரு, நைட்டு தான் வருவாரு. நீ தாராளமா யூஸ் பண்ணிக்கோ. சரி, நீ போய் ரெடியாக. நான் பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். போ. சரி.
பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு? ஆ, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பிரியா. நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ போய் குளிச்சிட்டு வா. ம். ஹலோ, 5 மினிட்ஸ் வந்துடுறேன். ஆ அது என் பாத்ரூம்ல தண்ணி வரல. பிரியா கிட்ட கேட்டேன். அவதான் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிக்க சொன்னா. சரி, நான் வெளியில இருக்கேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் குளிச்சிட்டேன். நான் ரூமுக்கு போறேன். தேங்க்ஸ். காவ்யா, நீங்க எப்போ வந்தீங்க? ஃபைல் ஒன்று வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தேன். நீங்க சைட்டுக்கு போயிட்டீங்க, வர லேட் ஆகும்னு சொல்லி காவ்யாவை நான் பாத்ரூமை யூஸ் பண்ணிக்க சொன்னேன். ஓகே. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். சரிங்க, நானும் கிளம்புறேன். ஜீவா, ஒரு நிமிஷம். டீ சாப்பிட்டு போறீங்களா? ஐயோ இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு, அவசரமா போகணும். ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா? ஏன்? அது கோயிலுக்கு போகணும். போயிட்டு வாங்க. இல்ல, நீங்களும் நானும் 2 பேரும் சேர்ந்து போகணும். கொஞ்சம் வேலை இருக்கு. வர முடியாதா? சரி, நான் வரேன். கண்டிப்பா வரேங்க. கோயிலுக்கு போகும்போது தலையில பூ வச்சுக்கிட்டு அன்னைக்கு மாதிரி. சரிங்க, வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரீங்களா? செயின் எங்க? ஷோ, பிரியா பாத்ரூம்லயே விட்டேனா? தேங்க்ஸ்.
சாரி ஜீவா. பலினா எனக்கு ரொம்ப பயம். அதான் பயத்துல உங்க மேல. பரவாயில்ல, நான் வரேன். ம். ஏய், என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல. என் வளையல் செயின் எல்லாம் உன் பாத்ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன். அதை மட்டும் எடுத்து தரியா? அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இரு, நான் எடுத்துட்டு வரேன். கவ்யா, இந்தா. நல்ல வேளை நீ உள்ள வரல. வந்திருந்தா ஒரு மாதிரி பாத்திருப்ப. ரூம்ல எங்க இருந்துதான் அந்த பள்ளி வந்துச்சோ, அது என் மேல வந்து விழுந்தோனே நான் பதறி போய் ஜீவா மேல விழுந்துட்டேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு வெயிட் பண்றா. சரி. அத்தை, இன்னைக்கு அந்த நரனை மீட் பண்ணி உங்களுக்கும் நரனுக்கும் நடுவுல இருக்கிற டீல் என்ன? நரன் யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ நீங்க தான் அவன் கூட சேர்ந்து பிரியாவை கடத்திருப்பீங்க. என்னைக்கு நீங்க தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு தெரியுதோ, இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் உங்க மேல மரியாதை இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த நரன் என்கிட்ட சிக்குவான். போடா, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ.